ராணுவ வீரருக்கே இந்த நிலைமையா? எல்லையில நின்று நம்ம நாட்டையே பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் நாளைக்கு மத்திய இடத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பாஜக கும்பலோட சேர்ந்து இந்த ஆள் திட்டம் போடுறான். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, தமிழ்நாட்டுல வாழவே முடியாது என்கிற ஒரு பதற்றத்தை அந்த காலகட்டத்தில் உருவாக்குனதுனாலதான் என்ன நடந்துச்சுன்னா அமைச்சர்கள் வரையும் கால் பண்ணி கேட்கிறாங்க. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல நேற்று ஒரு வீடியோ வைரலானது. அந்த வீடியோவில் சிஆர்பிஎஃப் ராணுவத்துல பணியாற்றக்கூடிய ஒரு பெண் காவலர் கதறி கதறி அழுத வீடியோ தான் அந்த வைரலாக்கப்பட்ட வீடியோ. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். இதை வெளியிட்டு நியாயம் கேட்டவர் அண்ணாமலை. இது குறித்து தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். அங்க இருந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு பெரிய அளவுல ஒரு வீடியோ எடுத்து அழுது அதை அனுப்பி சமூக வலைத்தளங்கள்ல இவ்வளோ பிரபலமாகுது அப்படின்னா அது குறித்து நம்ம பேசிதானே ஆகணும். அதை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சிஆர்பிஎஃப் வீரர்கள் பேசுவது இது முதல் முறையா என்றால் இல்லை, தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல ராணுவ வீரர்களை வச்சே பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே. ஒரு முறை ராணுவ வீரர் லீவுக்கு வந்திருக்காரு, தண்ணி எடுக்கிற குழாய் அடியில சண்டை நடக்குது, அதுல இன்னொரு குடும்பத்தை அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு இவங்கெல்லாம் என்ன பரப்புறாங்க அப்படின்னா, பாருங்க ராணுவ வீரருக்கே இந்த நிலைமையா? எல்லையில நின்று நம்ம நாட்டையே பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள், அந்த ராணுவ வீரர்கள் மீது இப்படி தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு வைரல் செய்யப்பட்டது ஒரு நாள். நீங்க கடைசியில போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவர் லீவுக்கு வந்திருக்காரு, அக்கம் பக்கத்து ஆளுகளோட சண்டை போட்டு அடிதடி பண்ணி அவங்க குடும்பம் தான் எல்லாரையும் அடிச்சிருக்கு அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சோடனே அந்த கேஸ் புஷ்னு போச்சு. உடனே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் வழக்கம் போல அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. நீங்க ஒரு பிரச்சனையை பெருசாக்கி தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேச வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது இல்ல, இது இவங்க மேலதான் தப்பு அப்படின்னு நிரூபிச்ச பிறகு கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க. சரி, அடுத்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு ராணுவ வீரருடைய வீடியோவை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இதே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு ராணுவ வீரர் ஒருத்தர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் எங்க ஊரு. அந்த ஊர்ல என் மனைவியை 100க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து மானபங்கப்படுத்திட்டாங்க. டிஜிபி தலைமையிலான காவல்துறை என் மனைவிக்கு பாதுகாப்பு தரணும், இல்லைன்னா ரொம்ப நான் ராணுவத்துல இருக்கேன், அங்க வர முடியாது, ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு தரையில விழுந்து மண்டியிட்டு அழுது ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. பாருங்க. அவர்களுக்கு டிஜிபி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இப்படி மண்டியிட்டு அழுது அந்த வீடியோ போட்ட உடனே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் தேசபக்தர்கள் இல்லையா? இந்த நாட்டுல தேசபக்தி இருக்கிற ஒரே இயக்கமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார கும்பல் தான். ஏன்னா நாட்டோடைய விடுதலைக்கு ஒரு ஆணியும் துருப்பிடிச்சானையும் புடுங்கல. ஆனா தேசபக்திய வாய்கழிய பேசுற ஒரு கூட்டம் இருக்குன்னா, வாயில வட சுடுற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இந்த சங்க பரிவார கும்பல் தான். அவங்க தான் இந்த வீடியோ வைரல் பண்ணதோட ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதுவும் ராணுவ வீரருடைய மனைவிக்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாடு என்ன மாதிரியான ஊரியா? இங்க மனுஷன் வாழ முடியுமா? இங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சியா என்றெல்லாம் பேசினார்கள். அதுக்கு அடுத்த 2வது நாள்லே ஒரு வைரலாச்சு அவர் பேசிய ஆடியோவை கேட்டுட்டே நீங்க வாங்கல. என்கிட்ட யார் யார் தெரியுமா பேசினாங்க? பொலிட்டிஷியனு. சரிண்ணா. எத்தனை மினிஸ்டர் பேசியிருக்காங்க தெரியுமா ஃபோன் பண்ணி? இது வரைக்கும் மினிஸ்டர்ல இருந்து சிஎம் செல்ல இருந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. எதுவுமே சொல்லாது, நீங்க கம்முனரு. சரி, ஓகேண்ணா. அழகா வந்து கொத்தா தூக்கின்னு போட்டோம். சரிண்ணா. தூக்கின்னு போய் கும்முன்னு கும்பிட்டோம். அப்ப தெரியும் அவங்களுக்கு நான் எந்த அளவுல இறங்கி வேலை செய்யறேன்றது, எந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்கேன்றது இன்னைக்கு இல்ல நாளைக்கு தெரிய வரும் பாரு. எல்லாமே முடிஞ்சாச்சு. இங்க பாரு, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. அப்படிங்களா? ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு மதியத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும். சரிண்ணா. போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. ஜஸ்ட் அங்க வந்து உண்மை இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 1க்கு 2 சொல்லுங்க. இந்த மாதிரி குத்தந்தா எதுவும் சொல்லாத. சரிண்ணா. குத்தந்தா எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆமா, என் மணி என் தங்கச்சி அடிச்சானுங்க, நான் அடிக்க முடியாதா? கேட்டீங்கல்ல, உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குமே. அதேதான் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நடந்தது. என்ன ஆச்சுன்னா, முதல் நாளே காலில் விழுகிறாரு, என் மனைவி 100க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அடிக்க போனாங்க, அவங்க நடத்துற ஃபேன்சி ஸ்டோரை அடிச்சு உடைச்சிட்டாங்க, அவங்கள மானபங்கப்படுத்திட்டாங்கன்னு காலில் விழுந்து கீழே தரையில விழுந்து மண்டியிட்டு அப்படியே அழுது ஒரு வீடியோ அனுப்புனா அதே ஆள் 2 நாள் வைரல் ஆகுது. 3வது நாள் தன்னுடைய மச்சாங்கிட்ட
மனைவியினுடைய தம்பி ஒருத்தர்கிட்ட பேசுறாரு. அந்த ஆடியோ தான் இந்த ஆடியோ. அதுல என்ன பேசுறாரு? என்கிட்ட கடந்த 2 நாளா அரசியல்வாதி எல்லாம் பேசுறாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் என் கூட பேசுறாங்க, சிஎம் செல்ல இருந்து என் கூட பேசுனாங்க, பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த நான் பண்ண வேலை இருக்கு பாரு, வேற லெவல் வேலை. எதிரிகளை கொத்தா தூக்கிட்டு போய் அழகா வச்சு அட்டிக்க போறாங்க, கும்மு கும்முன்னு கும்ம போறாங்க. அவர் பாஷையிலே சொல்றதா இருந்தா கும்மு கும்முன்னு கும்ம போறாங்க. பார்த்துட்டே இரு. நாளைக்கு மத்தியானத்துல இருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டுல. நாளைக்கு மத்தியானத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பாஜக கும்பலோட சேர்ந்து இந்த ஆள் திட்டம் போடுறான். நாளைக்கு மத்தியானத்துல இருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடும், தமிழ்நாடே ஸ்தம்பித்து போய்விடும் அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. அவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், நீ வெயிட் பண்ணு, நீ அமைதியாரு, நடக்கிறத பாரு அப்படின்ற அளவுக்கு அந்த ஆடியோவை நீங்க கேட்டீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, கடை உரிமையாளர், அந்த கடை உரிமையாளருக்கும் இந்த கடையை நடத்துற இவங்களுக்கும் பிரச்சனை. அந்த உரிமையாளரை மாட்டி விடணும், அல்லது அந்த அவர் மேல கேஸ் போட வைக்கணும். அதை வைத்துதான் இவங்க இந்த நாடகத்தை ஆடுறாங்க. இந்த நாடகத்தை ஆடிய ராணுவ வீரர் பேரு பிரபாகரன். இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, தமிழ்நாட்டுல வாழவே முடியாது என்கிற ஒரு பதற்றத்தை அந்த காலகட்டத்துல உருவாக்குனதுனாலதான் என்ன நடந்துச்சுன்னா அமைச்சர்கள் வரையும் கால் பண்ணி கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சுப்பா, என்ன பிரச்சனை, என்ன ஏது, எல்லாத்தையும் பேசுறாங்க. சிஎம் செல்ல இருந்து போன் போகுது. ஏன்னா தமிழ்நாடவே பதட்டமா இருக்கிறாங்கல்ல. ஒரு ராணுவ வீரருடைய மனைவி மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவர் பேசுறாரு, அப்புறம் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இப்ப அரசு இயந்திரம் முழுமையா இறங்குது, பயங்கரமா போறா, 4 பேரை கைது பண்றாங்க. வேலை நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த அதிர்ச்சிகரமான ஆடியோ வெளியாகி உண்மையை வெளிக்கொண்டு வருது. அப்போ அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க உருட்டி விட்டு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, பதற்றத்தை கொண்டு வந்து இவங்க பின்னாடி பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பல் நின்னுக்கிட்டு ராணுவ வீரர் குடும்பத்துக்கே இப்படியா அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு பதற்ற சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நல்வாய்ப்பாக இந்த ஆடியோ வெளியாகி உண்மை வெளிப்பட்டு போய் அப்புறம் கப்சிப்புடு வாய மூடிட்டானுங்க. இதை பத்தியே பேச மாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல எடுத்து இந்த வீடியோ நிறைய பார்க்கலாம். அப்படியே மூடி அமைதியாயிட்டாங்க. அப்படியே இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு அதே போல ஒரு வீடியோ வெளியாயிருக்குங்க நேத்து ஃபுல்லா. அது முழுக்க முழுக்க RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் வைரல் பண்றாங்க. அந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு அழுகுறாங்க. சிஆர்பிஎஃப் ராணுவத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு காவலரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பயங்கரமா அழுகுறாங்க, கதறி அழுகுறாங்க. என் 22 பவுன் நகை போச்சு, 50,000 ரூபாயை தூக்கிட்டு போயிட்டாங்க, பட்டுச்சலையெல்லாம் எடுத்துட்டு போங்க, நான் என்னுடைய கல்யாணத்துக்காக அதெல்லாம் சேர்த்து வச்சேன், தமிழ்நாடுல நான் முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கு போறேன்னு சொல்லி எங்க கேஸ கூட எடுக்கல, எங்க கேஸ கேட்டு கொடுக்க கூட ஆள் கிடையாது, நானும் எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிட்டேன், அந்த கேஸை எடுக்க ஆள் இல்ல, அதுக்கு நியாயம் கிடைக்கல, அவங்க ஒரு FIR கூட 28ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுக்கல, அதுக்கு பிறகுதான் கொடுக்குறாங்க, நடந்தது 24ஆம் தேதி, 28ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஓகுள்ளேன்னு கதறி அழுதாங்க. பாருங்களேன். மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. FIR காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் FIR காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. வீட்டுல யாருக்கும் எந்த இது பண்ண முடியாம நிற்கிறாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்கள் 22 சவரம் நாக்கைய பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு. பாத்தீங்களா, அந்த அம்மா அழுகும்போது நமக்கே வருத்தமா இருக்கு பாருங்க. உண்மையிலேயே அரசு இது மாதிரியான கிராமங்கள்ல ஒரு ரோந்து பணிகளை முடுக்கி விடணும், கூடுதலாக துணைப்படைகளை உருவாக்கணும். காவல் படை மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு பேர்ல திருட்டு பயல்களாம் சேர்ந்துக்கிட்டு பாரதிய சேவா சங்கம்னு பாஜக உள்ள கொள்ளையடிச்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவனே அடிச்சு பல லாக்அப் டெத்துக்கு காரணமா இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அந்த மாதிரி இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற இளைஞர்களை வச்சு சின்ன சின்ன காவல்படையை வைக்கணும், ஊருக்குள்ள கேமரா வைக்கணும், சிசிடிவி கேமரா வைக்கணும். ஊர்ல இருந்து வெளியே போற இடம், ஊர்ல இருந்து உள்ள போற இடத்துல கேமரா வச்சிட்டோம்னா 2-3 பாதை இருக்கும் ஒரு ஊருக்கு. அந்த முக்கியமான பாதைகள்ல கேமரா வச்சு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஊருக்காரங்களுக்கு சொல்லிடணும். 2வது விஷயம், யார் சந்தேகப்படும்படியாக போனாலோ வந்தாலோ இதெல்லாம் அவங்களை விசாரிக்கணும், இல்லை அவங்க குறித்த தகவலை போலீஸ் கொடுக்கணும். காவல்துறையும் இந்த ரோந்து படை இருக்குல்ல, அவங்க கிராமம் தோறும் சுத்தி வரணும். விசில் அடிச்சுட்டோ அல்லது விங் விங் சவுண்டை கொடுத்துக்கிட்டோ எல்லாம் ஒரு சுத்தி வரணும். அதுக்காக காவல்துறையில கூடுதலான காவலர்களை நியமிக்க வேண்டும். இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய பொறுப்பு. நான் இந்த கேஸுக்கு வரனே, 24ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு இது நடந்திருக்கு. போன மாசம் நடந்த உடனே சாயந்தரம் 5 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்த அம்மா பாக்குறாங்க, பதற்றமாகறாங்க. 6 மணிக்கு ஆடு மேய்ச்சிட்டு வர்ற அப்பா வராரு, பதற்றமாகி 2 பேரும் அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. 6 மணிக்கு மேல வர்ற அண்ணன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே மறுநாள் எஃப்ஐஆர் கையில் கொடுக்கப்படுகிறது. அது எஃப்ஐஆர் காப்பியும் போட்டிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் கையில் கொடுக்கப்படுது, அதுக்கான காப்பி கையில் கொடுக்குறாங்க. இன்னும் அவங்க அப்பா தான் போய் வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. மறுநாள் எல்லா 25ஆம் தேதி 24ஆம் தேதி நைட் நடக்குது. 25ஆம் தேதி எல்லாரையும் வர வச்சு கைரேகை இதெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அவங்க சந்தேகப்படுகிற 12 பேருடைய கைரேகை எடுக்கப்படுது. இந்த 12 பேர் கைரேகையை எடுத்து சோதிச்சு பார்த்தா எந்த கைரேகையும் அதுல இருந்த கைரேகைக்கு மேட்ச் ஆகலை. ஒரே கைரேகை அவங்க அம்மா கைரேகை தான் மேட்ச் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு 4 பேரை சந்தேகமாக கொடுக்குறாங்க. அதுல இந்த பொண்ணுடைய முன்னாள் கணவருடைய பேரு அடிப்படை. அவங்க அப்பாவே கொடுத்த கம்ப்ளைண்ட்லயே என் மருமைய மேல சந்தேகம் இருக்கு, அவருங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, அவர் ஒரு ராணுவ வீரர், டைவர்ஸ் ஆகி போச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கிறாங்க, அவர் அவர் மேல சந்தேகம் இருக்குனாங்க. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, என் திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்ட நகை அது அடிபட்டு போகுது. 2வது என்ன சொல்றாங்க, 22.5 பவுன் அப்படின்றாங்க. ஆனா அவங்க அப்பா கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ல 15 பவுன் நகை தொலைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அப்ப அதுவும் பொய். அவங்க அப்பா கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ல 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. ஆனா இந்த அம்மா அழுது கண்ணீர் விட்டு சொன்ன கதையில 22.5 பவுன் அப்படின்றாங்க. 50,000 ரூபாய் பட்டுச்சேலைன்றாங்க. என் திருமணத்திற்காக நாங்க சேர்த்து வச்ச நகை பூரா போச்சேன்னு அழுகுறாங்க. ஆனா 4 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. மேபி அடுத்த திருமணத்திற்கு அவங்க தயாராக இருப்பாங்க, அதுக்காக கூட சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அவங்க சொல்ற நகையினுடைய அளவு தவறு அப்படின்றாங்க. காவல்துறையும் என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு என்னென்ன எஃப்ஐஆர் என்னன்னைக்கு போட்டோம்னு அத்தனை தகவல்களையும் பொது வெளியில இன்னைக்கு போட்டு விட்டுருக்காங்க. சிடிஆர், டவர் டாப்னு பல்வேறு தொழில்நுட்ப உதவியோடு வேற யாரும் வந்திருக்க கூடுமா அந்த நேரத்துல அந்த இடத்துல அப்படின்றதையும் இன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த அம்மா சொன்னதுல பல தகவல்கள் பொய்யா இருக்கு. 24ஆம் தேதி இரவு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 25ஆம் தேதி அவங்க அப்பா இதவே வாங்கிட்டு போயிட்டாரு, எஃப்ஐஆர் காப்பியே வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு தவறு. யாருமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இருக்காங்க. 25ஆம் தேதியே கைரேகை எல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கு மறுநாள் எல்லாம் சோதனைக்கு ஆகப்பட்டு நீங்க சொன்ன 12 பேரும் அதுல இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாளே வேற வேற தொழில்நுட்ப உதவியோடு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த இன்னும் 4 பேருடைய கைரேகை எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க. நகையை நாங்க வாங்கி தந்துடுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு ஒரே அடியா அடிச்சிட்டாங்க. இவங்க சொன்ன நகை 22.5 பவுன், இது 15 பவுன். இவங்க அப்பா அம்மா கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ல இருக்கிறது 15 பவுன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் நாங்க. கடைசியில பார்த்தா ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகி அவங்க டிவோர்ஸ் ஆகியிருக்கிறாங்கன்றதும் தகவல் தெரியுது. அப்ப இந்த கண்ணீரோடு ஒருத்தர்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு அதை எடுக்க சொல்லி இத்தனை கண்ணீரோட பேசினா அத்தனையும் பொய்ன்னு ஆயிப்போச்சு. நமக்கு என்ன கவலை இருக்குன்னா, உங்களை நம்பி பார்டரை ஒப்படைச்சிருக்கோம், ஒரு நாட்டை ஒப்படைச்சிருக்கோம், மக்களினுடைய பாதுகாப்பை ஒப்படைச்சிருக்கோம். வெறும் சுயநலத்தோடு இல்லைன்னா உங்க பொருள் போனது உண்மையிலே வருத்தப்பட வேண்டியதுதான். உண்மையிலே அதை கண்டுபிடிச்சு தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. உண்மையிலே அதை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது யாருக்குமே இல்லை. ஆனால் கூட குறைய நீங்க சொல்ற தகவல் உங்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகும். அதை முதல்ல ராணுவத்துல இருக்கிற அண்ணன் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. உங்க மீது நம்பகத்தன்மை இல்லாம போயிடும். அடுத்து ஏதாவது உண்மையிலேயே துயரத்தோடு ஒரு ராணுவ வீரர் இப்படியான ஒரு வீடியோ போட்டா கூட ஏதாவது உள்ளடி வேலை இருக்குமாப்ல அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துருவாங்க. ஏன்னா தொடர்ந்து அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். அதனால இந்த வேலையை செய்யாதீங்க. தமிழ்நாடு அரசு இப்படி கஷ்டப்பட்டு இலையில் நிற்கிற பொண்ணுடைய நகையை மீட்டு கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. கிராமங்கள் தோறும் நடக்கிற இது மாதிரியான கொலை வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வர்றானுங்க, அதெல்லாம் நமக்கு புரியுது.
ஆனா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அவங்க ரோந்து பணிகளை துரிதப்படுத்தணும், கூடுதல் படையை ஆள் சேர்க்கணும். இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. சிசிடிவி கேமரா வைங்க. எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை மிகச்சரியா பயன்படுத்தி மக்களுக்கு துணையா அரசு நிற்கணும்.